ஷெடியூல் நான் போட்டு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் நடந்த பேப்பரில் மார்க் கம்மினா கூட பிரச்சனை இல்லை. இந்த பேப்பரில் ஈஸியாக மார்க்கை தூக்கிடலாம். உனக்கு மட்டும் டஃப்பாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே டஃப்டாது. சென்டம் எல்லாருக்குமே அடி வாங்கும். நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். அதே யோசிச்சுட்டு இப்போ வரப்போகிற மேக்ஸ் சென்டம் பேப்பரை மிஸ் பண்ணுறாரு. ஷெடியூல் நான் போட்டு கொடுத்தாச்சு. ஃபிசிக்ஸ்க்கும் இதே மாதிரி போட்டு பர்ஃபெக்டாக கொடுத்தாச்சு. ஃபாலோ பண்ணவங்க ஒழுங்காக எழுதியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணாதவங்க சொதப்பி தான் இருப்பீங்க. புரிஞ்சா? நீ இதுவே கஷ்டம்ன்ற. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் கொடுக்கு. நீங்கள் என்ன டே? சாட்டர்டே. இப்போ இந்த 3, 4, 5 இங்கே முடிச்சுனா மட்டும்தான் அடுத்தடுத்த கவர் பண்ணிகிட்டே வர முடியும். புரியுதா? பேட்ச் 1ன்ட்டு டாப்பர் 1க்கு என்ன, டாப்பர் 2க்கு என்னன்னு எல்லாமே போட்டாச்சு. டாப்பர் 2க்கும் உங்களுக்கும் மோஸ்ட்டாக சேமாக தான் போட்டிருக்கும். கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிங்க. பேட்ச் 3 ரொம்ப போர்ஷன்ஸ் லிமிட்டடாக தான் இருக்குது. இதை கூட இப்போ நான் பேட்ச் 3ன்னு சொல்லி உங்கள் 2 பேரை சூஸ் பண்ணி இதை மட்டும் கொடுத்துருக்குமா, இதில் ஃபுல் மார்க்ஸ் வாங்குவீங்க நீங்கள்? பார்க்கலாமா? பார்க்கலாம். இதிலே லீவ் போடுறீங்க. இதிலே வைக்கிற டெஸ்ட்டில் பாதி மார்க் தான் வாங்குறீங்க. நாங்கள் கொடுத்த சம்லே ஒரு 10 தான் கொடுப்போன்னா அந்த 10ல் நான் வந்து ஒரு 3 கொஸ்டின் விட்டுறேன், மீதி 7 படிக்கிறேன்னு. எப்படி வரும்? இந்த ஒரு கொஸ்டின் படி கண்டிப்பாக வரும்னு சொன்னாலும் வராது. இதெல்லாம் படிச்சுக்கோ, வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியும். டாப்பர் 1ல இப்போ டெஸ்ட் வச்சுருப்போம்ல, யார் யாரெல்லாம் ஒழுங்காக பண்ணீங்க? இப்போ இதுவே ஒழுங்காக பண்ணலன்னா இப்போ நீ சரியாக பண்ணல, இது எங்கே கவர் பண்ணுவேன்? இது கஷ்டம்னா நீ வீட்டில் உட்காந்து படிக்கிறேன், இது கஷ்டமாக இருக்குது, இந்த போர்ஷனே உன்னால் படிக்க முடியல, எப்படி படிச்சுட்டு போய் எழுதுவேன் எக்ஸாமு? எனக்கு ஈவினிங் நீ இதை விட்டுரு, இதை கூட நம்ம வேறு எதனா பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே படித்த சாப்டர் தான். திரும்ப வீட்டில் போய்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஈவினிங் முடிக்க முடியல, போர்ஷன்ஸ்லாம் வராது. எனக்கு ஈவினிங் 3, 4, 5 இதை பர்ஃபெக்டாக முடிக்கணும். அதில் இருக்க என்னென்ன படிக்கணும்? 1 மார்க்கும் சேர்த்து படிக்கணும். 1 மார்க்ஸை நீ ரொம்ப கேர்லெஸ்ஸாக ஹேண்டில் பண்ணுற. 1 மார்க்ஸுக்கு 20க்கு 20 வாங்குற மாதிரி படிச்சுக்கோன்றேன். சென்டம் வேணும்னா 1 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். நீ 80+, 90+ எடுக்கணும்னாலும் 1 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். பாஸ் ஆகணும்னாலும் 1 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும், அப்படியே பார்த்துட்டே திருப்பிட்டு இருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உனக்கு வரும். ஈஸியான சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்டுருவான்டா. நீ இதெல்லாம் எப்படி கேட்பான்னு நினைப்பேன், அந்த மாதிரி கொஸ்டின் எதுவும் கேட்டுருவான். அந்த டைமில் அதுதான் உனக்கு பெரிய டஃப்பாக தெரியும். மேக்ஸில் சம்டைம்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் எடுத்து வந்து ஆட் பண்ணுவாங்க, ஆனால் அந்த கொஸ்டின் நம்மளுக்கு டஃப்பாக தெரியும். ப்ராக்டிஸ் பண்ண பார்த்துக்கோ. உனக்கு மேக்ஸில் 7 மார்க் தான்டா டஃப்பாக வரும், மீதி எந்த மார்க்கும் உனக்கு டஃப்பாகவே வராது. நம்ம கொடுத்த மெட்டீரியல்லேருந்து எல்லா கொஸ்டினும் உனக்கு வந்துடும். புரியுதா? அந்த 7 மார்க்கு எங்கே டஃப்பாக வரும்னா 2 மார்க்ஸில் 2 அட்டன் பண்ண முடியாத அளவு கேட்பாங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா நீ சால்வ் பண்ணி போடுறதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 1 மார்க்ஸ் கூட எழுதிடலாம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ட்விஸ்ட் வைக்க வாய்ப்பு இல்லை. நாளைக்கு கம்பல்சரி கிளாஸ் நடத்த போகிறாங்க, நாளைக்கு லீவ் போட்டுறாது. நாளைக்கு கம்பல்சரி பிளான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயரும் இதே மாதிரி கம்பல்சரி கிளாஸ் ஒன்று வச்சோம். கம்பல்சரி சூப்பராக எழுதிட்டாங்க. 2 மார்க்ஸ் எழுதிட்டாங்க, 3 மார்க்ஸ் எழுதிட்டாங்க. ஆனால் எங்கே வச்சாங்க ட்விஸ்ட்டு? 5 மார்க்ஸ். ரெண்டுமே கிரியேட்டிவ், ரெண்டுமே புக் இன்செட் அப்படின்ற போது எழுத முடியாமல் போயிடுச்சு. கடைசி டைம் ஒன்று எத்தனை நாள் படிக்க போகிறோம்னா, எவ்வளோ நாள் படிக்க போகிறேன்? 10 நாள் முடிச்சுட்டு தூக்கி போட்டு கிட்டத்தட்ட 4 to 5 months ஃப்ரீயாக தான் இருப்பேன். வைக்க போகிற இந்த 3 நாளை கோஆப்ரேட் பண்ணாலே போதும். ஷெடியூல் எல்லாருக்கும் எவன் எந்தெந்த பேட்சுக்கு தாங்குவியோ அதுக்கேற்ற மாதிரி தானே போட்டிருக்கும். இது எல்லாமே ஏற்கனவே உன்னை படிக்க வச்சாச்சு. லாஸ்ட் 3 டேஸை சொதப்பாமல் கொடுத்ததை மட்டும் ஒழுங்காக பண்ணினாலே போதும். 21 மார்க்ஸ் ஒழுங்காக படிச்சிக்கோ. 20க்கு 20 வாங்குற மாதிரி பாரு. நீ 20க்கு 20 பிளான் பண்ணினா தான் அதுலேயே புக் இன்சைடு வரும். நீ படித்தது எல்லாமே 20மே புக் பேக் கேட்டுருவான்னு நினைக்கிறியா? புக் பேக்கில் அப்படி வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நாளைக்கு லீவ் போட்டால் தான் நாளைக்கு கம்பல்சரி கிளாஸ் நடத்த போகிறோம். கம்பல்சரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இது வரைக்கும் என்னென்னலாம் வந்திருக்கோ மொத்தமாக சேர்த்து ஒரு வாட்டி கிளாஸ் கொடுக்க போகிறோம். அதை நீ அட்டன் பண்ணாலே கம்பல்சரி எந்தெந்த லெசன்லேருந்து கேட்குறான் அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிரும். என்ன மாதிரி கொஸ்டினை செட் பண்ணுறான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நாளைக்கு நடத்திடுவோம். நடத்தினது போன வாட்டி என்ன பண்ணோம்னா இதே மாதிரி லாஸ்ட் டைம் நடத்தணும். அப்படியே கான்செப்ட்டில் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சூப்பராக எழுதிட்டாங்க. ஏன்னா நாங்கள் நடத்தின கான்செப்ட்லேருந்து அப்படியே வந்துருச்சு. ஆனால் 5 மார்க்ஸில் ட்விஸ்ட் வச்சிட்டான். உனக்கு 2த்துல எதனா ஒரு கண்டிப்பாக ட்விஸ்ட்டாக தான் இருக்கும். ஒன்று 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் ட்விஸ்ட் வச்சிருவாங்க, இல்லை 5 மார்க்ஸில் ட்விஸ்ட் வச்சிருவாங்க. மொத்தம் 5 மார்க் வாங்க விடாத அளவுக்கு தான் கேட்பாங்க. 5 மார்க்ஸில் ரெண்டுமே புக் கிரியேட்டிவாக தான் இருக்கும். நீ படித்த கொஸ்டின் இருக்காது. 5 மார்க்ஸில் ரெண்டுமே கிரியேட்டிவ் கேட்டுருவான். அப்படின்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ரெண்டுமே வந்து ப்ராப்ளம் ஆகிடும். புரிஞ்சா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிக்கோ. இல்லை 2 மார்க்ஸில் ஈஸியாக கேட்குறான், இல்லை 3 மார்க்ஸில் ஈஸியாக கேட்குறான்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு 1 மார்க்ஸில் ட்விஸ்ட் பண்ணுவான். உனக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸுக்கு ட்விஸ்டடாக தான் வரும். நம்மளுக்கு அந்த 5 மார்க்ஸ் கூட பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு எவ்வளோ எடுத்தால் போதும்? 90 எடுத்தால் போதும் தான் எல்லோரும் உட்காந்துருப்பேன். 90 நாளைக்கு பேப்பரில் வர மண்டே டியூஸ்டே எழுத போகிற எக்ஸாம் 90 செம்ம ஈஸியாக இருக்கும். 90 ஈஸியாக எடுக்கிற அளவு தான் கொஸ்டின் பேப்பர் கேட்பான். அப்பயும் மிஸ் பண்ணிட்டு இதை ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு 90 வருதா இல்லையான்னு பாருங்க. இந்த ஷெடியூலை ஃபுல்லாக ஒரு ஷெடியூல் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா நாளும் அட்டன் பண்ணி ஃபுல் மார்க்ஸ் வாங்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். கொஞ்சம் புரிஞ்சு கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்குது, நான் இந்த இடத்துல 3, 4, 5 படிக்க முடியல அப்படின்னு அடம் பிடிச்சின்னா அடுத்த டேல முடிக்க முடியாது. உனக்கு ஈவினிங் நான் ஃப்ரீயாக தான் விடணும் அப்படின்னா நீங்கள் இந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணிட்டு தான் வரணும். கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கிறது ஒருத்தருக்கும் சேர்த்து தானே சொல்கிறேன். இது முடிக்கும் போது ஒரு ஸ்ட்ரகிள் வரதான் செய்யும். இப்போ இந்த இடத்துல மாட்டுவேன் 6, 10, 12 இதில் இருக்கிறத படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. என்னால் எல்லாமே படிக்க முடியல அப்படின்னா எப்போ முடிப்பேன்? நான் திரும்ப சொல்கிறேன், சம்டைம்ஸ் அந்த கொஸ்டின் எடுப்பேன், டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும், என்ன பண்ணுறதுனே புரியாது.
அட்லீஸ்ட் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஏதாச்சும் போயிட்டே வா. தெரிஞ்சதெல்லாம் ஃபஸ்ட்டு முடி, அதுக்கப்புறம் தெரியாத ஒன்று ஒன்றா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் எவ்வளோ கொஸ்டின், மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின், ஒரு 5 கொஸ்டின் தெரியாது இருக்க போதா, அந்த 5 கொஸ்டின் நம்ம அதுக்கப்புறம் பார்த்து. நீ ஃபஸ்ட்டு கொஸ்டினே தெரியலை அப்படின்னு சொல்லி எல்லாமே விடுறதுக்கு மொத்தத்தையும் படிச்சிரு. அது தெரியாத கொஸ்டின் தான் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிட்டே வா. அதுக்கப்புறம் தெரியாத கடைசியாக பார்த்துக்கலாம். மேக்ஸு இதை வச்சு தான் உனக்கு வந்து கட் ஆஃப் மார்க் எப்படி டிசைட் ஆக போகுதுன்னு எல்லாமே இருக்கும். மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு மேக்ஸ் நம்ம ஈஸியாக கேட்டுருவானுங்க. ஏன்னா எல்லாமே டஃபாக வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு படிக்காமல் போயிடுவானுங்க. அதனால் நிறைய பேர் மார்க் கம்மியாகும். படிச்சுட்டு தான் சென்டம் வாங்கியிருக்கலாமேன்னு தோணும். கண்டிப்பாக சென்டம் பேப்பர் நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், வேணுன்றவங்க எடுத்து பிடிச்ச ஷெடியூலில் நீ முடிச்சுட்டே வா. கஷ்டம், இந்த போர்ஷனை இப்படி மாற்றுங்க, அந்த போர்ஷனை இப்படி முடிங்க, எப்படியா இருந்தாலும் படிக்கணும் போகிறது. இப்போ இதை கஷ்டம்னு ஒமிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ, இது அப்படியே கஷ்டம்னு ஒமிட் பண்ணிட்டு கடைசி நாளில் என்ன பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடுவேன். இப்போயே முடிச்சு வச்சுன்னா உனக்கு கடைசியில் ஈஸியாக இருக்கும். இப்போ போடுற ஸ்ட்ரகிள் நீ கடைசி டேல உனக்கு செம்ம ஈஸியாக இருக்கும். புரியுதா? கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள், வைக்கிற ஷெடியூலை எனக்கு ஃபாலோ பண்ணுங்கள். புரியுதா? ஷெடியூலுக்கு தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுறா. ஒரு நாள் கூட லீவ் எடுக்காதடா. நீ ஒரு நாள் கூட லீவ் எடுக்காமல் அந்த ஷெடியூலை ஃபுல்லாக முடிச்சு பாரு. கண்டிப்பாக உனக்கு நீ வந்து இங்கே வந்து வேஸ்ட். சில டைம் நினைப்பேன் இதெல்லாம் முடிக்க முடியல, பயந்து எதுவும் லீவ் போடாத. வந்து ஃபுல்லாக ஒரே ஒரு டைம் ஆச்சு, அந்த மேக்ஸ் எக்ஸாம் ஆச்சு, ஒரு டைம் ஃபுல்லாக லீவ் போடாமல் வந்து அட்டன் பண்ணிப்பார். மற்றவங்களை விட நீ சூப்பராக எழுதிட்டு வரியா இல்லையா பாரு. இது வரைக்கும் எழுதின எக்ஸாமோட இந்த எக்ஸாம் சூப்பராகவே எழுதிட்டு வருவேன். இந்த எக்ஸாம் கொஞ்சம் கிரிட்டிக்கல்ரா. மற்ற எக்ஸாம்லாம் 30 மார்க் ப்ராக்டிக்கல் இருக்குது. நீ ஓரளவு எடுத்தினாலும் மார்க் பெரிய மார்க்காக தெரியும். இதில் வந்து 30 மார்க் ப்ராக்டிக்கல் கிடையாது, 10 தான் இன்டர்னல். அதுலேயும் 1 மார்க்ஸில் 20 வருது. அந்த 20ல் நீ படிக்காமல் போகாத, அதனால தான் கத்திட்டு இருக்கும். புரியுது? 1 மார்க்ஸ் நீ படிக்காமல் போயிட்டேன்னு வச்சுக்கோ, அங்கேயும் 10 மார்க் போயிடும். அங்கேயும் ஒரு 10 மார்க் போயிடுச்சுன்னா அப்போ எவ்வளோ மார்க் இங்கே எழுதி எவ்வளோ மார்க் வரும்? நம்ம படிக்கிறது இப்போ நீங்கள் படிச்சுன்னா இதில் என்னடா படிக்கிற பாரு, உனக்கு எல்லாமே 5 மார்க்ஸ் தான் போட்டிருக்கோம். 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கடைசியாக வச்சுருக்கோம். எல்லாமே நாங்கள் கொடுத்ததுலேருந்தே மோஸ்ட்டாக உனக்கு கண்டிப்பாக கேட்டுருவான். டஃப்பாக கேட்டாலே மினிமம் 80 மேலே எடுத்துருவேன் நீ. புரிஞ்சா? ஆனால் வந்து இதில் இருக்க கொஸ்டின்ஸ் நீ தரவாக படிக்கல அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டின், புக் இன்சைட் கொஸ்டின் 100% வரும்டா. சும்மா எல்லா கொஸ்டினெல்லாம் புக் பேக்கெல்லாம் கேட்க மாட்டான். அதையும் தாண்டி நம்ம கொடுத்தது எல்லாமே வரும். தெரியாத கொஸ்டினை விட்டுட்டு நம்ம கொடுத்த கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணாலே சூப்பராக மார்க் வாங்கிட்டு வரலாம். 1 மார்க்ஸ்லாம் ஃபுல் மார்க்ஸ் வாங்க. இந்த 3 டேஸில் எனக்கு லீவ் போடக்கூடாது. ஒரே ஒரு செக்ஷனை கூட ஒரே ஒரு மார்னிங் மட்டும் லீவ் போட்டுக்கிறேன், ஈவினிங் மட்டும் லீவ், எதுவுமே வேணான்ற. ஒரு டைம் ஆச்சும் ஃபுல்லாக அட்டன் பண்ணி உன்னோட பெஸ்ட்டு ஃபுல் மார்க்ஸ் வாங்கி பாரு. லாஸ்ட் இந்த டெஸ்ட்டோட எல்லாமே முடிஞ்சிச்சிடும். இதுக்கப்புறம் நார்மல் டெஸ்ட் தான், பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். பெருசாலாம் உனக்கு எதுவும் இருக்காது. கண்டிப்பாக பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸும் சென்டம் பேப்பர் மாதிரி தான் கேட்பாங்க. உனக்கு எங்கே டியூஸ்டே போனால் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3மே டஃபாக கேட்பாங்க. பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸில் எல்லாமே சென்டம் எடுக்கிற மாதிரி விட்டுருவாங்க. மேக்ஸு எனக்கு தெரிஞ்சு சென்டம் நிறைய பேர் எடுப்பாங்க. அதான் சொல்கிறேன்ல, இந்த ஷெடியூலை ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி பாரு. டாப்பர் 1 சென்டம் எடுக்க அதிகமான சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் நடந்த பேப்பரில் மார்க் கம்மினா கூட பிரச்சனை இல்லை. இந்த பேப்பரில் ஈஸியாக மார்க்கை தூக்கிடலாம். உனக்கு மட்டும் டஃப்பாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாருக்குமே டஃப்டாது. சென்டம் எல்லாருக்குமே அடி வாங்கும். நம்மளுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். அதே யோசிச்சுட்டு இப்போ வரப்போகிற மேக்ஸ் சென்டம் பேப்பரை மிஸ் பண்ணுறாரு. அதில் விட்டது எல்லாமே இதில் சூப்பராக எடுத்துடலாம். 10 மார்க் இந்த செம்மையாக தூக்கலாம்டா. அதில் இது வரைக்கும் நீ ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி தான் போயிடுச்சுன்னா 5 மார்க்னா கூட இந்த 10 மார்க்ஸ் இதில் ஈஸியாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு தான் பேப்பர் இருக்கும். இது எல்லாமே படித்து முடிச்சுட்டா, நாங்கள் கொடுத்த ஷெடியூல் எல்லாமே முடிச்சுன்னா க்ரியேட்டிவாக கேட்டால் கூட இதில் இருந்தால் உனக்கு வரும். இதை தாண்டி வரப்போகிறது இல்லை. அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். புரிஞ்சா?